السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 ஷாபான் மாதம் 18ஆம் திகதி புனித மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் அஷேக் ஹாலித் அல் முஹன்னா அவர்கள் துஆ, பிரார்த்தனை, அதன் ஒழுக்கங்களும் சட்டங்களும் சிறப்புகளும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் ஒரு ஹதீஸ், ஒரு நபிமொழி, இது ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதனை அல்லாஹ் விரும்புகிறான், அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதனை பற்றி அல் குர்ஆன் நமக்கு கட்டளை இடுகிறது. அவனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஆர்வமூட்டுகிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடுகிறார்களோ இந்த விடயத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், அனைத்து விதமான வாயில்களும் திறக்கப்படும், அவர்களுடைய உயிர் அதன் நிழலிலே உயிரோட்டமானதாக அமையும், அதே போன்று அதன் உயிர் ஒரு மகிழ்ச்சியானதாக அமையும், எல்லா விதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் விடுதலையாகவும் விமோசனமாகவும் அமையும். இந்த வணக்கம் நபிமார்கள், ரசூல்மார்கள் அதனை பின்பற்றி நடந்தார்கள். சாலிஹீன்கள், வலிமார்கள் இந்த வணக்கத்தை பின்பற்றியதன் காரணமாக அமைதி அடைந்தார்கள், அதனுடைய இன்பத்தை சுவைத்தார்கள், அதனுடைய பரக்கத்துக்களை எல்லாம் நேரடியாக கண்டு கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அதுதான் துஆ, பிரார்த்தனையாக இருக்கிறது. பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் சாராம்ச மூலமாக இருக்கிறது, வணக்கத்தின் மையமாக இருக்கிறது. அதனுடைய தெளிவான வெளிப்படையான விடயங்கள் எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையிலே இருப்பதை பார்க்கிறோம். அதுதான் வணக்கத்தின் மூலமாகவும் அதுவே ஒரு வணக்கமாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே அந்த துஆ, பிரார்த்தனை என்பதின் உண்மையான யதார்த்தத்தை பார்ப்போமானால், ஒரு அடியான் தனது தேவையை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துவது, தனது இயலாமையை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவது, வல்லமை மிக்கவன், சக்தி மிக்கவன், நன்மை செய்வதற்கும் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கும் வலிமையை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று பரம் சாட்டக்கூடிய ஒரு விடயம் போன்றுதான் இந்த துஆ இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பிரார்த்தனையை நாம் எடுத்துக் கொள்வோமானால் அடிமைத்தனத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக, அங்கமாக இருக்கிறது. அடியான் எஜமானிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது, தனது தேவைகளை முறையிடுகின்ற போது, தனது இயலாமையை ஒப்புவிக்கின்ற போது, அங்கே அடிமைத்தனத்தை, நீ எஜமான், நான் அடிமை என்பதை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இந்த துஆ இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியும் போது அல்லாஹ்வை புகழுகிறான், அவனை மகிமைப்படுத்துகிறான், அவனை போற்றுகிறான். அனைத்து கருணைகளுக்கும் தாராள தன்மைகளுக்கும் அனைத்து விடயங்களுக்கும் சொந்தக்காரன் நீதான் என்று பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ்வை சாட்சியப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது நபி அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள், இன்ன துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது அதுதான் வணக்கம். அதற்கு பின்னால் திருக்குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லகும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன்.
உங்களது ரப் உங்களை அழைக்கிறான், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள், அவன் உங்களுக்கு விடை அளிப்பான். யாரெல்லாம் பெருமை அடித்து எனது வணக்கத்தை விட்டும் தூரமாகிறார்களோ அவர்கள் இழிவடைந்த நிலையிலே நரகத்தில் நுழைவார்கள் என்று அல் குர்ஆன் எச்சரிக்கை விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியான் தனது ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது அதுதான் அவனது ஏகத்துவம், அவனுடைய ஒருமைப்பாடு தெளிவாக சரியாக இருக்கின்றது என்பதற்கான உண்மையான அத்தாட்சியாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. அவன் தனது ரப்பை விரும்புகிறான், அவன் படைத்தவன் மீது அனைத்தையும் பரம் சாட்டுகிறான். எப்போது ஒரு மனிதனுடைய தௌஹீத் ஏகத்துவம் வலிமை பெறுகிறதோ அப்போது அவனுடைய பிரார்த்தனையும் வலிமையாக உறுதியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த தௌஹீத் உறுதியாக இருக்கின்ற போது எல்லா விடயத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், எல்லா விடயத்தையும் விசாலமாக அக்குவேறு ஆணிவேராக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான். அது மாத்திரமல்ல, தனது ரப்பிடத்திலே கேட்கின்ற போது அவன் சந்தோஷம் அடைவான். எந்த அளவுக்கென்றால், எந்த தேவை சிறியதாக பெரியதாக இருந்தாலும் எனது ரப்பிடத்திலே கேட்பது எனக்கு இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய அடிமைத்தனம் அந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ்விடத்திலே அது அமைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த துஆவுடைய இன்பத்தை, இந்த துஆவுடைய இந்த சுவையை யார் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு மூதேவியான மனிதனை தவிர வேறு யாரும் பிரார்த்தனையின் சுவையை இழக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருமை கொண்டு அகந்தை கொண்டு ஏமாற்றப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் இதனை இழக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பிரார்த்தனை என்பது பலசாலிகளின் ஆயுதமாகவும் பலவீனர்களின் ஆயுதமாகவும் தீர்க்கதரிசிகள் நபிமார்கள் சான்றோர்களின் ஒதுங்குமிடமாகவும் இருக்கிறது. எல்லா விதமான துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வருகின்ற போதெல்லாம் இந்த துஆ என்ற ஆயுதத்தின் மூலமாக தங்களது அனைத்து கர்மங்களையும் அனைத்து துயரங்களையும் நீக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சீதேவியான மனிதன் யார் என்றால், யாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்பதை அவருடைய உள்ளத்திலே நேசத்துக்குரிய அன்புக்குரிய ஒன்றாகவும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான், அதனுடைய ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குரிய தடைகளையும் தவிர்ந்து கொள்ள வேண்டிய விடயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லி இருக்கிறான். எனவே யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்து அல்லாஹ் விரும்புகிற முறையிலே அவனிடத்திலே யார் கேட்கின்றானோ அவனை அல்லாஹ் சங்கைப்படுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான், தன்னிடத்திலே மிகவும் அண்மையிலே ஆக்கிக் கொள்கிறான், அவனை கௌரவப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு மகிமைக்குரியவனாகவும் சங்கைக்குரியவனாகவும் ஆக்கப்படுகிறான். அன்பார்ந்தவர்களே, யாருக்கு துஆ எனும் இந்த பிரார்த்தனை என்பது ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நிச்சயமாக விடை என்பது நிச்சயமாக கிடைக்கும். யாரிடத்தில் இந்த துஆ என்ற ஒரு திறவுகோல் கொடுக்கப்படுகிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அதற்கு பின்னால் எல்லா விதமான வழிவகைகளையும் திறந்து கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். உமர் இப்னு ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இன்னி லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா, எனது பிரார்த்தனைக்கு விடை கிடைக்க வேண்டும் என்பதை நான் சிந்திக்க மாட்டேன். வ இன்னமா அஹ்மிலு ஹம்மத் துஆ, அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான் எனது உருக்கமாகவும் எனது நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கும். யார் இந்த துஆ என்பதை இலவசமாக ஒரு கொடையாக கொடுக்கப்படுகிறார்களோ நிச்சயமாக துஆ கேட்கின்ற போது அதற்கான பிரதிபலனும் அதற்கான பதிலும் விடையும் கிடைக்கும் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், எவ்வித தேவையமற்றவனாக இருக்கிறான். அவன் புகழுக்குரியவன், அவன் விசாலத்தன்மை கொண்டவன், அவன் அறிவாற்றலுடையவனாக இருக்கிறான், கருணையாளன், கேட்கக்கூடியவர்களுக்கு வாரி வழங்குவதற்கு விசாலத்தன்மை உடையவனாக இருக்கிறான். தனது அடியான் தனது உலகார்ந்த தேவைகளையும் மறுமை சார்ந்த தேவைகளையும் தன்னிடத்திலே தனது நாவால் கேட்கின்ற போது அல்லாஹ் அந்த அடியானை விரும்புகிறான், அடியானை நேசிக்கிறான். அந்த அடியானுடைய தேவை ஒரு அற்பமானதாக இருக்கலாம், அல்லது மிகவும் விசாலமானதாக இருக்கலாம், நுட்பமானதாக இருக்கலாம், மறைவானதாக இருக்கலாம். அவனுக்கு பயன்படக்கூடிய எதை கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகிழ்ச்சியுறுவான். அவனுக்கு தேவையற்ற விரும்பத்தகாதவைகளை விட்டு பாதுகாப்பு கோரினால் அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். அன்பார்ந்தவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒவ்வொரு அடியானும் அவனுக்கு தேவையான எல்லா விடயங்களையும், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன், நான் அதாவது உன்னிடத்திலே உதவி வேண்டி இருக்கிறேன், எனது தேவைகளை நிறைவேற்றுவது உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று இவ்வாறு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகின்ற போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி உறுகிறான், அல்லாஹ் அவனை விரும்புகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு அடியான் அதிகமாக கேட்கின்ற போது அல்லாஹ் அவனை விருப்பத்துக்குரியவனாக மாற்றுகிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற போது அந்த கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் நிச்சயம் உத்தரவாதம் விடப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாரேனும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தால் 3 விடயங்களில் ஒன்று அவனுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஒன்று, அவன் கேட்டதை அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விடுவான், அல்லது அதற்கு பகரமாக அவன் கேட்டவைகளை மறுமைக்காக சேமித்து வைப்பான். மூன்றாவது, அவனுக்கு வரக்கூடிய தீங்குகள் ஒட்டுமொத்தமாக நீங்கிவிடும், அல்லது வரக்கூடிய ஆபத்துக்கள் இலகுவானதாக அமைந்துவிடும். இவ்வாறு நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறிய போது சொன்னார்கள், எனவே நாம் அதிகமாக நாங்கள் இந்த துஆவை செய்வோம் என்று கூறி, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்ஸர், அல்லாஹ் மிகவும் அதிகமானவன், அதிகத்தை விரும்பக்கூடியவன் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் அதிகமாக பிரார்த்தனை புரிவோம் என்பதை அவர்கள் கூறியதை நாம் ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று துஆ கேட்கின்ற போது, பிரார்த்தனை செய்கின்ற போது அடியான் கெஞ்சி அவன் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவதை அல்லாஹ் விரும்புகிறான். சுஃபியான் இப்னு ஸஈத் அத்-தௌரி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கெஞ்சுதல் என்பது, இறைஞ்சுதல் என்பது அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான் இருக்க வேண்டும், வேறு யாரிடத்திலும் கெஞ்ச வேண்டிய, இறைஞ்ச வேண்டிய எந்த தேவையும் இருக்க முடியாது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மனம் உவர்ந்து கெஞ்சி இறைஞ்சுகின்ற போது அல்லாஹ் அவனை விரும்புகிறான், அவனை அவனது நெருக்கத்திலே ஆக்கிக் கொள்கிறான், அவனுடைய தேவைகளுக்கு அவன் விடையளிக்கிறான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது அவன்தான் அவனை நிர்வாகம் செய்யக்கூடியவன், அவனுக்கு வாழ்வாதாரங்களையும் இன்னொரு நிஅமத்துக்களையும் கொடுத்தவன் என்ற அந்த விடயங்களை அந்த அடியான் உணர்கின்ற போது அவனுடைய ஆசையும் தேட்டமும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த பாணியம் ஒரு விசாலமானதாக அமையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்டால் ஃபஸ்அலூஹு அல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை கேளுங்கள், அதுதான் சுவர்க்கத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியது, அதுதான் சுவர்க்கத்தில் நடுத்தரத்திலே இருக்கக்கூடியது, அதற்கு மேலால் அதனுடைய முகடுகளாக அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை கேட்குமாறு நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியான் கௌரவமானவனாக, தன்னிலே மதிப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான். அதே நேரத்திலே அல்லாஹுக்கு முன்னால் அவன் அகங்காரமற்றவனாக பணிவை வெளிப்படுத்துவதை விரும்புகிறான். மனிதர்களுக்கு மத்தியிலே தனது அடியான் பத்தினித்தனமாக மனித புனிதனாக இருப்பதை விரும்புகிறான். அதே நேரத்திலே கேட்பது என்பது தனது ரப்பிடத்திலே மாத்திரம் இருக்க வேண்டும், மனிதர்களிடத்திலே கேட்பதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவை என்பது தனது ரப்பிடத்திலே இருக்க வேண்டும். அடியார்களிடத்திலே தேவைகளை மண்டியிட்டு முறையிட்டு கேவலப்படுவதை விட்டு தனது அடியார்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே தேவைகள் என்பதை, பிச்சை கேட்பது என்பது, பிச்சை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்விடத்திலே தான் நாம் கேட்க வேண்டும். அதற்கு வெட்கப்பட வேண்டிய, சஞ்சலப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே அல்லாஹ்வை விரும்பக்கூடிய அடியான் அவன் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு வெட்கப்பட மாட்டான். அவனுக்கு ஏற்படக்கூடிய அற்பமான தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு வெட்கப்பட மாட்டான். காரணம், எனது ரப், எனது எஜமான், என்னை படைத்தவன், என்னை ஆளுகிறவன் என்ற அந்த உயரிய நம்பிக்கையும் ஈமானும் அவனுக்கு இந்த தன்மையை கொடுக்கும். எனவே மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், துன்பமாக இருக்கின்ற போதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எனவே நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது, எனக்கு கஷ்டம் வரும் வரை பிரார்த்தனை எனும் ஆயுதத்தை நாம் தாமதப்படுத்தி விடக்கூடாது. எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள். அந்த பிரார்த்தனை நீங்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களுக்கு ஆளாகின்ற போது
உங்களுக்கு பதிலளிப்பதற்கு இது ஒரு காரணமாக அமையும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இன்பகரமாக சந்தோஷமாக இருக்கின்ற போது அல்லாஹ்வை அறிந்து கொண்டால் நீ கஷ்டப்படுகின்ற போது நீ அல்லாஹ்வை தெரிந்து கொள்வாய். அதே போன்று எத்தனையோ அடியார்கள் சோதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள், துன்பத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். காரணம், துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளானவன் தன்னை படைத்த ரப்பிடத்திலே நெருங்கி பிரார்த்தனை புரிவதனூடாக, அவன் பணிவுடன் துஆ செய்வதனூடாக, அவனுடைய கண்கள் கண்ணீரை வடிப்பதனூடாக அல்லாஹ்வை நெருங்குகிறான், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகிறான். எனவே சோதனை என்பது இறை அன்பை பெறுவதற்கான ஒரு நம்மை நெருக்கப்படுத்துவதற்கான ஒரு வழியாகத்தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்திலே தனது அடியார்கள் எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கென அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை திரிவுபடுத்தி திரித்து கூறுவோரை விட்டுவிடுங்கள், அவர்களுக்குரிய கூலி அவருடைய செயற்பாட்டுக்கு ஏற்ப அல்லாஹ் கொடுப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பணிவுடன் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பண்புகளை முன்வைத்து ஒவ்வொரு பெயராக அவருடைய பொருளை விளங்கி அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது அதனுடைய பிரதிபலனும் அதற்கு கிடைக்கக்கூடிய பதிலும் மிகவும் நெருக்கமானதாக இருக்கும். பாவங்களை மன்னிக்க கூடியவனே, எனது பாவங்களை மன்னிப்பாயாக. தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே, எனது தேவைகளை நிறைவேற்றுவாயாக. நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவனே, எனக்கு ஷிஃபாவை தருவாயாக என்று அல்லாஹுடைய திருநாமங்களையும் பண்புகளையும் கூறி கேட்கின்ற போது அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் நெருக்கமாக அண்மித்திருக்கின்றது என்பதை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலூடாக நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது, நான் உன்னிடத்திலே தேவையுடையவன், நான் நிற்கதிக்கு ஆளாக்கப்பட்டுள்ளேன், உன்னை தவிர வேறு இடத்தில் நாம் கேட்கவில்லை, உதவி என்பதை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று ஒழுக்கமாக அல்லாஹ்வை மதித்து சுத்தமான நிலையிலே தனது இரு கரங்களையும் உயர்த்தி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், அவனது துன்பங்களை நீக்குவான், அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வாயில்களை திறந்து கொடுப்பான். இவ்வாறு அல் குர்ஆன் கூறுகிறது. அம்மன் யுஜீபுல் முஃபர்ர இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ, அதாவது துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டவனுக்கு பதிலளிக்கக்கூடியவன் யார்? அவன் பிரார்த்தனை புரிந்தால் அவனுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, எனவே யார் அல்லாஹ்வுடைய அந்த பிரதிபலனை, தான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்குரிய பதிலை எதிர்பார்க்கின்றார்களோ அவர்கள் முதலாவதாக அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹ் எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் தேட்டத்துடன் கேட்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள், நான் மிகவும் அண்மையிலே இருக்கிறேன், அழைப்பானுடைய அழைப்புகளுக்கு பதிலளிப்பேன் என்று என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறான். இது முதலாவது, பதில் கிடைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் கேட்க வேண்டும். இரண்டாவதாக, கேட்கின்ற போது ஒழுக்கத்தை பேண வேண்டும். எவ்வாறு படைத்தவனிடத்திலே கேட்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறானோ அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். உங்களது ரப்பை பணிவுடனும் மெதுவாகவும் மென்மையாகவும் அழையுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே மென்மை என்பது, பணிவு என்பது நாம் அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துகின்ற போது அங்கே இஹ்லாஸ் வெளிப்படுகிறது. அல்லாஹ்விடத்திலே பதிலை எதிர்பார்க்கக்கூடிய ஆசையும் உறுதிப்பாடும் ஏற்படுகிறது. எனவே இந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும். துஆவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், துஆ கேட்கக்கூடிய முறையை பேண வேண்டும். இது பேணப்படுகின்ற போது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பணிவு என்பது அது நாம் துன்பங்கள் துயரங்களின் போது மென்மையாக அல்லாஹ்வை அழைக்கின்ற போது அதை நமக்கு விமோசனம் பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். சூரத்துல் அன்ஆம் 63, 64 வசனத்திலே அதை விரிவாக அல்லாஹ் கூறுவதை பார்க்கலாம். அதே நேரத்திலே துஆ கேட்கக்கூடிய ஒழுக்கங்களை பற்றி நாம் பார்க்கின்ற போது முதலாவதாக அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் கூற வேண்டும். அதற்கு பின்னால் நமது தேவைகளை கேட்க வேண்டும்.
இந்த ஒழுக்கங்களை நாம் பேணி கேட்கின்ற போது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது மிகவும் அண்மையிலே நெருக்கமாக இருப்பதை காணலாம். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற போது எதனை கேட்க வேண்டும்? நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி தெளிவான வார்த்தையினூடாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று பிரார்த்தனை புரிகின்ற போதும் சிறிய சிறிய வார்த்தைகள் குர்ஆன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது, நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது உலகம் மறுமையுடைய தேவைகள் அனைத்தையும் பொதிந்ததாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது நபி அவர்கள் இந்த சிறிய சிறிய துஆக்கள், பொருள் விரிந்த துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய துஆக்களில் ஒன்றுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகிலும் மறுமையிலும் அழகானதை தருவாயாக, நரகத்தை விட்டும், அதாவது நரக வேதனை விட்டு பாதுகாப்பாயா என்ற துஆவை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக இது போன்ற சிறிய சிறிய பொருள் விரிந்த துஆக்களை கேட்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் நன்மையை, மறுமையிலும் நன்மையை, நரகத்தை விட்டு பாதுகாத்தால் அனைத்து நன்மைகளையும் கொடுக்கப்பட்டவனாக கருதப்படுவான் அல்லவா? எனவே இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். அதே போன்று துஆவுடைய ஒழுக்கங்களே உள்ளதுதான் நமது உறுப்புகளை அடக்கமாக ஒழுக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பணிவுடன் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றேன், தாழ்மையாக நடக்கின்றேன் என்பதை அல்லாஹ்வுக்கும் நான் வெளிப்படுத்த வேண்டும். நீ எஜமான், நான் அடிமை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் துஆ கேட்கின்ற போது மென்மையாக, அமைதியாக, கௌரவமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனைத்தான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வை நீங்கள் அழைத்தால் மென்மையாக அழையுங்கள் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. அதே போன்று துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒழுக்கங்களில் உள்ளதுதான், துஆ கேட்டுவிட்டால் நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது. இப்போது கேட்டால் உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்ற அந்த அவசரம் இருக்கக்கூடாது. நாம் கேட்போம், அல்லாஹ் தருகின்ற நேரத்தில் தருவான் என்ற மனோபக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒரு மனிதன் பிரார்த்தனை புரிந்து அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் பிரார்த்திக்கின்றான், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றான், ஆனால் அவன் நம்பிக்கை எழுந்து விடக்கூடாது. அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்ற ஒரு அவநம்பிக்கை வந்து விடக்கூடாது. நான் எனது ரப்பிடத்திலே கேட்டால் கட்டாயம் நிறைவேற்றுவான் என்ற உறுதியுடன் கேட்க வேண்டும். இதுவும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஒழுக்கங்கள் ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று வெறுப்பான நேரத்திலே, கோபமாக நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்து விடக்கூடாது. சில வேளை தனது மனைவி மக்களுக்கு, குழந்தைகளுக்கு அல்லது பொருளாதாரத்துக்கு கேடாக நாம் துஆ கேட்டு விடுவோம். எனவே கோபமாக, வெறுப்புடன் இருக்கின்ற போது நாம் தீங்கான விடயத்தில் துஆ கேட்டு விடக்கூடாது, சாபமிட்டு விடக்கூடாது என்பதையும் பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது அல்லாஹும்ம ஃபிர்லி இன் ஷி'த, நீ நாடினால் எனது பாவத்தை மன்னிப்பாயாக என்று இவ்வாறான வாசங்களை போட்டு கேட்கக்கூடாது. அதே போன்று இந்த வார்த்தைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னிப்பாயாக, ரஹ்மானே எனக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று நேரடியாக கேட்க வேண்டும். இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒழுக்கங்களில் உள்ளதாக இருக்கிறது. அதே போன்று யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே, அதாவது துன்பம் கவலையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றானோ, அவனுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அவன் தன்னை மீளாய்வு செய்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவன் அழுது ஏங்கி துஆ கேட்கலாம், ஆனால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தடைகள் அவனிடத்தில் இருக்கும் என்றால் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல், அதாவது இருப்பதற்கான காரணங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் பிரார்த்தனை புரியும் போது மின் துஆஇன் லா யுஸ்மா, கேட்கப்பட முடியாத, அதாவது கேட்கப்படாத துஆவை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போதும் அதனை தடுக்கக்கூடிய விடயங்கள் தான், நமது சம்பாத்தியம் ஹராமாக இருந்தால், நமது உணவு ஹராமாக இருந்தால், நாம் பிரயாணத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இருகரம் ஏந்தி கெஞ்சி கேட்டாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆடைகளும் உணவுகளும் ஹராமாக இருக்கின்ற போது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வரைமுறைகளை மீறி நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய முறைகளை சொல்லி தந்திருக்கிறான். அந்த முறைகளை பேணி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும்.
அதே போன்று துஆ கேட்கின்ற போது எல்லை மீறக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் நபிமார்களிடத்திலே பிரார்த்தனை புரிவது, வலிமார்களிடத்திலே பிரார்த்தனை புரிவது. இது அல்லாஹுக்கு இணை வைத்ததாக கருதப்படும். இதுவும் எல்லை மீறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். துஆ என்பது வணக்கம், அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் கேட்கப்பட வேண்டும் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக கூறிக்கொண்டே இருக்கிறது. அதே போன்று துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் தடுக்கக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் ஒரு பாவத்துக்காக துஆ கேட்பது, அல்லது ஒரு ஹராமான விடயங்களை செய்வதற்காக துஆ கேட்பது, உடல் உறவுகளை துண்டிப்பதற்காக துஆ கேட்பது. இவைகள் எல்லாம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களாக இருக்கிறது. அதே போன்று துஆ கேட்பதிலே மிகவும் எல்லை மீறி விசாலமாக விரிவாக கேட்பது. உதாரணமாக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் கஸ்ரல் அபியத அன் யமீனில் ஜன்னah இதா தகல்துஹா. அதாவது ஒருவர் கேட்கிறார், யா அல்லாஹ், சுவர்க்கத்தின் வலது பக்கத்திலே எனக்கு வெள்ளை மாளிகையை கேட்கிறேன். நான் சுவர்க்கத்தில் நுழைந்தால் சுவர்க்கத்தில் வலது பக்கத்தில் எனக்கு வெள்ளை மாளிகை இருக்க வேண்டும் என்று விசாலமாக கேட்பது. இதனை பற்றி கேட்கும் போது, ஐ புனை, சிறிய மகனே, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதாக இருந்தால் சுவர்க்கத்தை கேள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேள் என்று சுருக்கமான பதிலை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று தடுக்கப்படக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் அதிகம், அதாவது சத்தமிட்டு துஆ கேட்பது, அதிகம் நாங்கள் ஓலமிட்டு துஆ கேட்பது. இவைகளும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தை பணிவாகவும் மென்மையாகவும் கேட்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. அதே போல சாத்தியமற்ற, அதாவது முடியாத ஒரு விடயத்தை கேட்பது, இதுவும் தடுக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. உதாரணமாக, யா அல்லாஹ், என்னை நபிமார்களுடைய அந்தஸ்திலே ஆக்கி வைப்பாயாக, அல்லது நபிமார்களாக ஆக்கி வைப்பாயாக என்பதை கேட்பதெல்லாம் முடியாத விடயம். முஷ்ரிக்கீன்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எனவே சாத்தியமற்ற விடயங்களை கேட்பதும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்குரிய காரணங்களாக இருக்கிறது. எனவே பாவங்களை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கூற வேண்டும். பாவங்களை கேட்டு துஆ கேட்க முடியாது. அதே போன்று எல்லை மீறக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று துஆ கேட்பது. உதாரணமாக, மன்னரைகளிடத்திலே அல்லது நபிமார்களுடைய வரலாற்று இடங்களிலே போயிட்டு அந்த இடத்திலே போய் கேட்டால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்திலே கேட்பது தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, எந்த இடத்தில் எப்போது எவ்வாறு கேட்க வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கூறி தந்திருக்கிறதோ அவ்வாறான முறையிலே நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு நல்ல அடியான் துஆ கேட்கின்ற போது அவன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களையும் நிலைகளையும் சிறந்த துஆக்களையும் அவன் கருத்தில் கொள்ள வேண்டும். அதையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவிலே மூன்றில் ஒரு பகுதியிலே நடுவானத்திலே அல்லாஹ் இறங்குகிறான். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. தொழுகைக்காக அதான் இகாமத் சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டுக்கும் இடையிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் அசருக்கு பிந்திய கடைசி நேரம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. மனிதன் தொழுகையிலே சுஜூதிலே கேட்கின்ற சந்தர்ப்பம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பங்களை பேணி துஆ கேட்பதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று காலங்களை எடுத்துக்கொண்டால் சில காலங்களை எல்லாம் சிறப்பித்து வைத்திருக்கிறான். ரமலானுடைய கடைசி 10, அதே போன்று துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 வணக்கங்களை நிறைவேற்றியதற்கு பின்னால், உதாரணமாக ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பின்னால், அதே போன்று தொழுகையின் கடைசி நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ, அதாவது அத்தஹியாத்திலிருந்து சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கேட்கப்படக்கூடிய அந்த இடமும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு தகுந்த இடமாக இருக்கிறது. எனவே நேரம், இடம் இவைகளை பார்த்து கேட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே ஒரு அடியானை பொறுத்தவரையிலே துஆ என்பது எல்லா நேரத்திலும் தன்னை படைத்தவனிடத்திலே கேட்கலாம். உள்ளம் பரிசுத்தமாக, தனது எண்ணம் பரிசுத்தமாக, அவன் நேர்மையான முறையிலே உண்மையான ஆசையுடன் அல்லாஹ்விடத்திலே எல்லா நேரத்திலும் கேட்கலாம். இது பொதுவாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்களில் அழகான துஆக்கள், அதாவது அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் வந்த அந்த தெளிவான வார்த்தைகளை கேட்கின்ற போதும் அது நமக்கு ஆரோக்கியமானதாக அமையும். நபிமார்களும் நல்லவர்களும் இந்த உலமாக்களும் இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ் சொல்லக்கூடிய துஆவை கேட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கேட்கின்ற போது அது தெளிவானதாக, சந்தேகத்தை விட்டும் தூரமானதாக அமையும். எனவே கான அஹப்ப துஆஇஹிம் மா வாஃபகல் குர்ஆன், குர்ஆனுக்கு நேர்பாடான துஆக்களை கேட்பதை விரும்பக்கூடியவர்களாக அந்த முஹம்மது இப்னு சீரீன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று துஆ கேட்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அபிவிருத்தியை கேட்க வேண்டும்.
அதாவது அல்லாஹ்விடத்திலே நல்ல வழிகளை கேட்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு விடக்கூடாது. அன்பார்ந்தர்களே, அதே போன்றுதான் இந்த குர்ஆன் ஹதீஸிலே வரக்கூடிய துஆவை விட்டு நாம சில வேளை கட்டி கேட்கின்ற போது சில வேளை நஷ்டமட வேண்டிய அதாவது சந்தர்ப்பங்களை இழக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ் சொல்லக்கூடிய துஆவை கேட்போமானால் அது நமக்கு தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். எனவே இந்த துஆக்கள் என்பது, வணக்கம் என்பது, அது நாம் விரும்பிய மாறலாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையில் இல்லை. அது மனோ இச்சைக்குட்பட்டதாக இல்லை. அது தௌகீஃப், இத்திபா. துஆக்கள் சில தெளிவாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கும். அதனை அவ்வாறு தான் கேட்க வேண்டும். அதிலே நாம் எல்லை மீறிவிட முடியாது. அன்பார்ந்தர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்பதற்கு நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறான். எவ்வாறு கேட்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறான். நபி அவர்கள் அதற்கான வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அவைகளை எல்லாம் பேணி நான் அடியான், நீதான் எஜமான் என்பதை அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொண்டு எல்லா விதமான தேவைகளையும் இரவு பகலாக எல்லா நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அன்பார்ந்தர்களே, அதே போன்று முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கூறிய இந்த துஆவை கூறி முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகான முறையிலே உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக என்ற இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்குமாறு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். அனைத்து விடயத்தையும் அல்லாஹ்விடத்திலே அவன் நமக்கு ஆயுதமாக தந்த இந்த துஆவை, பிரார்த்தனையை பயன்படுத்தி அனைத்தையும் அல்லாஹும் அவனது தூதரும் கற்றுத்தந்த முறைப்படி முறையாக ஒழுக்கங்களை பேணி அல்லாஹ்விடத்திலே கேட்போம். வல்லவன் அல்லாஹ் நமது தேவைகளையும் நமது நோய் நொம்பலங்களையும் விட்டு நம்மை பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் பிரார்த்தனை புரியக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.